ஆயா. இதன் ஆசிரியர் தி. ஜானகிராமன் அவர்கள். ஈஸ்வரதாஸ் என்று வெளியே வந்த பியூன் கூப்பிட்டான். ஈஸ்வரதாஸ் எழுந்தான். இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுவார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. 8 பேர் போய்விட்டு வந்துவிட்டார்கள். என்ன கேள்வி கேட்டார்கள் என்று வெளியே வந்த ஒவ்வொரு ஆளிடமும் அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவசர அவசரமாக ஏதோ சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். கேள்விகளை சொல்லிவிட்டால் மற்றவர்கள் ஜாக்கிரதையாக தயார் செய்து கொண்டு பதில் சொல்லிவிடுவார்களோ என்று அவர்கள் கவலைப்பட்டிருக்க வேண்டும். முன்னால் தெரிந்து கொள்வதும் காப்பி அடிக்கிற மாதிரி தானே. உள்ளே போகும்போது கால் கை நடுங்கிற்று. 5 பேர் நீல மேசைக்கு பின்னால் உட்கார்ந்திருந்தார்கள். மத்தியில் ஒரு கவுன் போட்ட ஆள். மற்றவர்களுக்கு சாதாரண சட்டை, கால் சட்டை, ஓரத்தில் ஒரு பெண். இவள்தான் பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியை, தெரியும். மத்தியில் இருந்தவர் கையில்லாத நாற்காலியை காட்டினார். ஈஸ்வரதாஸ் உட்கார்ந்தான் அடக்க ஒடுக்கமாக. உன் பேர் என்ன? ஈஸ்வரதாஸ். நல்லா கெட்டியாக சொல்லு. என்ன பயம்? என்ன வயசு? 17. என்ன படிச்சிருக்க? போன வாரம்தான் ஸ்கூலில் கடைசி பரீட்சை எழுதியிருக்கேன். அப்படின்னா? ஆமாம், போன வாரம் வரைக்கும் மாணவன், இப்போ வாத்தியாரா? பரீட்சையில் தேர வேண்டாமா? நிச்சயமாக தேறிடுவேன். இதுவரைக்கும் எல்லா கிளாஸ்லேயும் முதல் 5 ரேங்க்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பரீட்சையிலையும் நல்லா தேறிடுவேன். வாத்தியார் வேலைக்கு பயிற்சி வேணுமே. மௌனம். தெரியாதா? தெரியும். ஆனால் பயிற்சி இல்லாமல் என் சிநேகிதங்க 2-3 பேர் வாத்தியார் வேலைக்கு பார்க்க போயிருக்காங்க. நானும் அந்த மாதிரி தான் வந்திருக்கேன். அப்புறம் 2-3 வருஷம் கழித்து நீங்களே பயிற்சிக்கு அனுப்புங்களேன். வேலையே கிடைத்தார் போல பேசுறிய. சாரி. பாதிரி சிரித்தார். இந்த மாதிரி சின்ன எலிமெண்ட்ரி பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கிறதுனா என்னென்ன தெரிஞ்சிருக்க வேண்டும்? நல்லா விளையாட தெரியணும், சிரிக்க தெரியணும், பிள்ளைங்களோட வேடிக்கையாக பேச தெரியணும், சுத்தமாக இருக்கணும். ஏன்? அப்போ தான் பிள்ளைங்களும் சுத்தமாக இருக்கும். வேடிக்கையாக பேச தெரியணும்னா கதை மாதிரி எல்லாம் புதுசாக சொல்லணும். அப்போ ஒரு கதை சொல்லு பார்ப்போம். நாங்கள் 5 பேரும் 4ஆம் கிளாஸ் பிள்ளைங்கன்னு நினச்சிக்க. ஒரு கதை சொல்லு. ஈஸ்வரதாஸ் குழம்பி புன்னகை பூத்தான். ஆமாம், நாங்கள் இப்போ 4ஆம் கிளாஸு குழந்தைங்க. ஒரு கதை சொல்லு. பிராணி கதை சொல்லலாமா? எது வேணாலும். பழைய கதையா, பைபிள், ராமாயணம் மாதிரி? எது வேணாலும். திருவென்று விழித்தான் அவன். ஒரு கதை கூட நினைவுக்கு வரவில்லை. 1 நிமிஷம் ஓடிற்று. பிராணிகள், பறவைகள் எல்லாம் எங்கேயோ பறந்து போய்விட்டார் போல் இருந்தது. விழித்தான். எந்த கதையாகவும் இருக்கலாம். எந்த கதையாக இருந்தாலும் சரி. நாங்கள் இப்போ 4ஆம் கிளாஸு பிள்ளைகள். அது மாத்திரம் ஞாபகத்தில் இருக்கட்டும். மீண்டும் புன்னகையுடன் சிறிது விழித்தான் அவன். பிறகு மெதுவாக ஆரம்பித்தான். ஒரே ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா. அவங்களுக்கு 2 குழந்தை, ஒரு ஆண் ஒரு பொண்ணு. அப்பா இராணுவத்தில் ட்ரக்கு டிரைவர். ரொம்ப தொலைவில் ஏதோ ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அம்மாவையும் பிள்ளைங்களையும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்ப்பார். லீவு எடுத்துக்கிட்டு அப்படி வர்றப்ப 2 நாளைக்கு அப்புறம் கோச்சிக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிருவார். நல்ல சாப்பாடு போடலேன்னு. ஒரு மீன் கிடையாது, ஒரு கறி குழம்பு கிடையாது. இது என்ன பண்ணி தோன்ற சாப்பாடுன்னு கத்துவார். காசு இல்லையே மீன் வாங்க, கறி வாங்கலாம். அவர் காசு நிறைய கொண்டாடுறதில்ல. அவர்கிட்ட காசு இருக்காது. அவர் நிறைய சாராயம் குடிப்பார். சம்பாதிப்பது எல்லாம் அதுக்கே சரியாக போயிடும். உனக்கு கை கால் இல்லையா?
4 காசு சம்பாதிக்க முடியாதா உன்னாலன்னு கத்துவார் அவர் அம்மாவை பார்த்து. அப்படி 4-5 நாள் கத்துவார். சாராயத்துக்கு காசு கேட்பார். கொடுக்காட்டி அடிப்பார் அம்மாவை. அம்மா பாத்திரம் தோடுன்னு எதையாவது விற்று போட்டு நல்ல சமையல் பண்ணி போடுவாங்க. காசு தீர்ந்தப்புறம் நல்லா சமைக்க முடியாது, மறுபடியும் சண்டை போடுவார், அடிப்பார். கோச்சிக்கிட்டு திரும்பி ஊருக்கு போயிடுவார். பிள்ளைங்க படிக்கணும், சாப்பிடணும். அதனால் அம்மா ஆயா வேலைக்கு போனாங்க. பணக்கார வீட்டில் போய் சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, பாத்திரம் தேய்க்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, இந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. காலையிலேயே 2 பிள்ளைகளுக்கு சமைச்சு போட்டு வேலைக்கு போனால் ராத்திரி தான் வருவாங்க. அசந்து போய் வருவாங்க. கிறிஸ்மஸ்ஸு தீபாவளின்னு எப்போவாவது அவங்களுக்கு ஒரு புடவை என கிடைக்கும். காட்சியில் ஒரு நல்ல வீட்டில் ஆயா வேலை கிடைச்சது அந்த அம்மாவுக்கு. ஒரு புருஷன், ஒரு பொண்டாட்டி, 2 பேரும் வேலைக்கு போகிறவங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை. அவங்க வேலைக்கு போகிறப்ப குழந்தைய பார்த்துக்கிட வேண்டியது. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆயாவுக்கு நல்லா சாப்பாடு போட்டாங்க, சாலை கொடுப்பாங்க. அந்த குழந்தையும் ஆயா மேலே ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. ஆயாவும் அந்த குழந்தை மேலே உசுராக இருந்தாங்க. அது அப்பா அம்மா கிட்ட சித்த நேரம் போகும், அப்புறம் ஆயா கிட்டவே தான் இருக்கும். சாயங்காலம் ஆயா வீட்டுக்கு போனப்புறம் அதுக்கு வெறிச்சுன்னு போயிடும். அதை பார்த்துட்டு அந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஆயா கிட்ட இன்னும் ரொம்ப பிரியமாக இருக்க தொடங்கினாங்க. ஆனால் அந்த ஆயாவுக்கு எத்தனை வந்தாலும் போறலை. மக பெருசாயிடுத்து. அதனால் தம் சேலையெல்லாம் மகளை கட்டிக்க சொல்லும் அந்த ஆயா. பையனும் பெரிய கிளாஸு படிக்க ஆரம்பித்தான். பள்ளிக்கூடத்தில் புஸ்தகம், நோட்டு, அது இதுன்னு பிடுங்குவாங்க. நல்ல உடுப்பு போடணும்னு கண்டிப்பாங்க. புள்ள நல்லா படித்து பெரிய மனுஷனாக ஆகணும்னு ஆசை ஆயாவுக்கு. திடீர்னு 20 ரூபா 30 ரூபா வேணும்னா பையன். ஆயா சம்பளத்தை எல்லாம் முன்பணமாக வாங்கிப்பா. அப்புறம் மேலே மகளுக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு உறவு ஜனங்க சொன்னாங்க. அதுக்காக வேண்டி மோதிரம் சங்கிலி பண்ணாங்க ஆயா. பணம் பத்தலை. ஆனால் எப்படியோ ஆயா பணம் கொண்டாந்துடுவாங்க. ஒரு நாளைக்கு பெரிய பரீட்சைக்கு பணம் கட்டணும்னு பையன் பணம் கேட்டான். இல்லை, ஒரு வாரத்தில் கட்டணும்னு. ஆனால் 3 மாதத்து சம்பளத்தை முன்பணமாக வாங்கிட்டாங்க ஆயா. ஆனால் 1 வாரத்துக்குள்ளே பணம் கொண்டாந்துடணும் அப்படின்னாங்க. ஆனால் மறுநாள் காலையிலேயே வேலைக்கு போனவங்க 1 மணி நேரத்தில் திரும்பிட்டாங்க. ஏன்னு கேட்டான் பையன். வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களாம். பெஞ்சி 4-5 மாதம் ரூபா எல்லாம் 20-30 காணாமல் போயிட்டே இருக்கு. இதோட 400 ரூபாய்க்கு மேலே திருட்டு போயிருக்கு. நீங்கள் எடுத்தீங்கன்னு நாங்கள் சொல்லலை, நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இங்கே வேற ஒருத்தரும் வர்றதில்லை. அதனால் உங்கள் மேலே சந்தேகம் படும்படியாக இருக்குது. சந்தேகம் இருக்கிறப்ப நீங்கள் இங்கே வேலை செய்கிறது நல்லா இருக்காது. நாளைக்கு ஏதாவது நடந்து கெட்டு போயிடுச்சுன்னா உங்கள் பேரில் தான் பழி விழுன்னு சொல்லி 3 மாதத்து சம்பளத்தை தந்து திருப்பி கொடுக்க வேணாம்னு சொல்லி நிறுத்திட்டாங்க அந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும். அந்த ஆயா அழுதுட்டு வீட்டுக்கு வந்தது. இது பெரிய அக்கிரமாக இருக்கேன்னா பையன். இல்லை, அவங்க சந்தேகப்பட்டது சரிதான்னாங்க ஆயா. அப்படின்னா நீ எடுத்தியான்னு கேட்டான் பையன். ஆமாம், உனக்கு தான் குடும்ப நிலைமை தெரிஞ்சிருக்கே. உன் படிப்பு, தங்கச்சி கல்யாணம், அதுக்கு காப்பு, சேலை, காதுக்கு தோடுன்னு ஆயா. அதை அவங்கக்கிட்ட ஒத்துக்கிட்டா என்னவா? அவங்க தான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறியே. ஒத்துக்கிட்டா திருடின்னு பட்டான் நிலையா போயிடுமே. உன் மேலே சந்தேகம். ஆனால் நீ யோக்கியமானவள்னு சொல்லி வேற யார்கிட்டையாவது வேலை வாங்கி தரேன்,
நீ அங்கேயும் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் நல்லதுன்னு சொன்னாங்களாம். அந்த ஆயா அதை கேட்டுக்கிட்டு திரும்பி வந்துடுச்சு அழுதுகிட்டு. அந்த பையன் ஒரே துடிப்பாக துடிச்சுது. எப்படியாவது அந்த ரூபாய்களை சம்பாதிச்சு திருப்பி கொண்டு போய் கொடுத்துடணும்னு திருப்பி திருப்பி அம்மா கிட்ட சொன்னான். அப்படின்னா திருடி பட்டம் கட்டலான்னு பார்க்குறியா எனக்குன்னு கேட்டுது அந்த ஆயா. நமக்கு பத்தலை, எடுத்துக்கிட்டு வந்தேன். அவங்கக்கிட்ட சொல்லாமல் எடுத்தது தப்புதான்னு சொல்லுச்சு அந்த ஆயா. அது திருடு இல்லையான்னு கேட்டான் பையன். அம்மா முழிச்சு தரையை பார்த்துக்கிட்டே இருந்தது. ஈஸ்வரதாஸ் நிறுத்திவிட்டான். கதை முழுக்க முடிஞ்சு போச்சா? போச்சு சார். இதுதான் 4ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு சொல்கிற கதையா? சொல்லலாம் சார். அவங்களுக்கு புரியுமா இது? புரியும் சார். கடைசியில் ஒரே சிக்கலாக இருக்கே. அவங்க சந்தேகப்பட்டு தான் நிறுத்தினாங்க. இந்த ஆயா திருடிப்பிட்டு ஒப்புக்க மாட்டேன்னாங்க. திருடின்னு பேர் வரக்கூடாதுன்னு பையனையும் தடுக்கிறாங்க. இதெல்லாம் 4ஆம் கிளாஸ் குழந்தைகளுக்கு புரியுமா? புரியும் சார். 5 வயசு முடிஞ்ச உடனே எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் சார். 5 பேரும் சிரித்தார்கள். சரி, இப்போ உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? வீட்டில் தான் சார். அந்த புருஷன் பொண்டாட்டி வேலை வாங்கி தரேன்னாங்களே, இன்னும் தரலையா? இன்னும் இல்லை சார். சரி, வாத்தியார் வேலை பார்க்கறது கிடக்கட்டும். முதல்ல போய் உங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு வா. இங்கே ஒரு ஆயா வேணும் இப்போ என்று ஓரத்தில் இருந்த பெண் சொன்னாள். முற்றும். ஆயா